சில்லி பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிரெட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுப்பில் பேன் வச்சுட்டு பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் பிரெட் பீஸை சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ண ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இதோட கேப்சிகம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். கூடவே சால்ட் சேர்த்து கட் பண்ண டொமேட்டோ சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கணும். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் அது கூட கரம் மசால் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணணும். அது கூடவே கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு மசால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே டோஸ்ட் பண்ண பிரெட் பீஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். மசால் பிரெட்டோட நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சில்லி பிரெட் ரெடி. கூட சாஸோட சூடாக சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.